Hi, this is Naim. இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் AWS Cloud. Cloud அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது என்ன டெலிவரி பண்ணுது? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ், சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். ஸோ இதை பார்க்குறது தான் க்ளவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த க்ளவுடை எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது, இது எல்லாமே ப்ராக்டிக்கல் செஷனாக நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய ப்ரௌசரில் AWS கன்சோல் லாகின், ஸோ அதை கொடுத்துட்டு அதில் ஃபஸ்ட்டு AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கன்சோல் லாகின் ப்ராசஸ் ஓப்பன் ஆகும். இது எல்லாமே வெப் கன்சோல் மூலிமா ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். இப்போ இந்த ப்ராசஸ் வந்தவுடனே பார்த்தீங்கன்னா சைன்இன் வரும். இதில் ரூட் யூசர் அப்படின்றது தான் நீங்கள் லாகின் பண்ணுறீங்க. யூஆர் அட்மின். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸ்க்குரிய உங்களுடைய அக்கௌண்ட் நேமை கொடுத்து லாகின் பண்ணும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் க்ரியேட் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்டே உங்களுடைய மெயில் ஐடி வச்சு தான் க்ரியேட் பண்ணுவீங்க. அதான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரூட் யூஸராக நம்ம சொல்ல முடியும். அதுக்கப்புறம் அதில் போயிட்டு எத்தனை மெம்பர்ஸ் வேணுமோ, எத்தனை யூசர்ஸ் வேணுமோ நம்ம அதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை லாகின் பண்ணோடனே பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்துடும். இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். ஸோ இதில் சர்வீசஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணும். இந்த சர்வீசஸில் பார்த்திங்கன்னா லாட் ஆஃப் திங்ஸ் இருக்குது. இதில் எல்லாமே பார்க்குறது பார்த்திங்கன்னா லெவல் பை லெவலாக வரும். இப்போ ஃபஸ்ட் லெவல் பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்ட், செகண்ட் லெவல் சிஸ்டம் ஆப்ரேஷன், டெவாப்ஸ், ப்ரொஃபஷ்னல், நெட்வொர்க், செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரிச்சிருக்கும். இப்போ இந்த ஆர்கிடெக்டில் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷனில் ஒவ்வொரு சர்வீஸ் ரெண்டு சர்வீஸ் இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற ஆர்கிடெக்டில் EC2ன்ற கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். அதுவும் கம்ப்யூட்டுன்ற ஒரு சர்வீஸ் மூலியமாக. ஸோ இந்த கம்ப்யூட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அதில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா EC2, லைட்ஸே, லேம்டா, ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைனக்ஸ் சர்வரை எப்படி டிப்ளாய் பண்ணணும், அதை எப்படி ரிமோட் மூலிமா ஆக்சஸ் பண்ணுறது, அந்த ப்ராசஸ் பற்றி தான் இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் EC2 அப்படின்ற ஒரு ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ அந்த EC2 அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எலாஸ்டிக் கம்ப்யூட் க்ளவுட்னு சொல்லுவாங்க. இந்த எலாஸ்டிக் கம்ப்யூட் க்ளவுடில் ஃபஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா EC2 டேஷ்போர்டுன்னு சொல்லி வந்துடும். இந்த EC2 டேஷ்போர்டில் என்னென்ன ப்ராசஸ், அது பேர் ரிசோர்ஸ்னு சொல்லுவாங்க, அதில் என்ன இன்ஸ்டன்சஸ் ரன் ஆகுது, என்ன எலாஸ்டிக் ஐபி, கீப்பர்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனாக கொடுத்துருப்பான். இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சர்வர்ஸ் அது எதுவுமே இப்போ ரன் ஆகலை, 0ன்னு சொல்லியிருக்கு. எலாஸ்டிக் ஐபி அப்படின்னு சொல்கிறப்போ ஸ்டாட்டிக் ஐபின்னு சொல்லுவோம். நீங்கள் அந்த சர்வருக்கு டெடிக்கேட்டடாக ஒரு ஐபி செட் பண்ணி வச்சுருப்பீங்க, அது எப்பவுமே மாறாது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ணுறப்ப, ஸ்டாப் பண்ணுறப்ப, திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணுறப்ப இந்த ஐபி அட்ரஸ் வேரியேஷன் ஆகும். ஸோ இது நெட்வொர்க்கிங் கான்செப்டில் நீங்கள் படிப்பீங்க. கீப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு செக்யூரிட்டி திங்ஸ். ஸோ இன்ஸ்டன்ஸை நீங்கள் டிப்ளாய் பண்ணதுக்கப்புறம் அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த கீப்பர்ஸ் தான் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் குரூப்ஸ்னு சொல்லுவோம். இந்த பிளேஸ்மெண்ட் குரூப்ஸ் எல்லாமே கிளஸ்டர், ஸ்ப்ரெட், இந்த மாதிரி யூஸ் ஆகும். இந்த கிளஸ்டர் ஓரியன்டான திங்ஸ், ரெப்ளிகேஷன்ஸ், அந்த ப்ராசஸ்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ஷாட்ஸ், இது பேக்கப் எடுக்கிறதுக்கு உங்களுடைய இன்ஸ்டன்ஸை பேக்கப் எடுத்துக்கலாம், இல்லை உங்களுடைய ட்ரைவை பேக்கப் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனுக்குலாம் இது யூஸ் ஆகுது. இந்த டெடிக்கேட்டட் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா AWS சர்வீஸ்லேருந்து நம்மளுக்குன்னு ஒரு ஃபிசிக்கல் சர்வர் அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபிசிக்கல் சர்வரில் நம்ம மட்டும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக. ஸோ இந்த மாதிரி செக்யூரிட்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியது பேங்கிங் செக்டார்ஸ், இன்சூரன்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸில் யூஸ் பண்ணக்கூடிய சர்வர்ஸ் எல்லாமே தனியாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க. இன்ஸ்டன்ஸ் ஆல் ஸ்டேட்ஸ், ஸோ எல்லா இடத்துலையுமே ஆனில் இருக்கா, ஆஃபில் இருக்கா, இல்லை ப்ராசஸில் இருக்கா அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஸோ அது என்ன எல்லா இடமே அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரீஜியன்ஸ்னு சொல்லி ஒன்று சொல்லுவோம். இந்த ரீஜியன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இது என்ன டைப் ஆஃப் ரீஜியன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய இடம். ஸோ யூஎஸில் இருக்குது, ஆஃப்ரிக்காவில் இருக்குது, ஏசியாவில் இருக்குது, கனடாவில் இருக்குது, யூரோப்பில் இருக்குது, மிடில் ஈஸ்ட்டு, சவுத் அமெரிக்கா. ஸோ இத்தனை டைப் ஆஃப் ரீஜியன்ஸில் இருக்குது. நீங்கள் எதுனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நார்த் வெர்ஜினா டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியது. இதில் அப்டேட்ஸ் சீக்கிரமாக வரும். அதுக்கு அடுத்த லெவல் பார்த்திங்கன்னா ஓஹியோ. ஸோ நான் யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஓஹியோவில் தான் யூஸ் பண்ணுறேன்.
இந்த ரீஜியன்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிலாம் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓஹியோலையும் நார்த் வெர்ஜினியாலையும் உங்களுக்கு மினிமம் லெவல் பில் வந்து ரைஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏசியா பசிஃபிக்கில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சர்வீசஸ் $1 எடுக்குது அப்படின்னா, அந்த ஓஹியோவில் உங்களுக்கு $0.50 எடுக்கும். அதே இது வந்து நார்த் வெர்ஜினியாவில் பார்த்தீங்கன்னா $0.35, அதாவது பாயிண்டில் தான் வரும், $1க்கு கம்மியாக தான். ஓகே, இப்போ இதில் வந்து இன்ஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இன்ஸ்டன்ஸில் போயிட்டு நம்ம ஒரு சர்வரை லான்ச் பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணிடனோடனே அந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். இதில் வந்து இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணும், அதாவது சர்வர் டிப்ளாய்னு சொல்லலாம், டிப்ளாய்மெண்ட் சர்வர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு ஓஎஸ் எப்படி வந்து பூட்டபிள் பென்ட்ரைவ் க்ரியேட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ப்ராசஸ் தான். பட் இது எல்லாமே வந்து த்ரூ வெப் கன்சோலில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. இப்போ இந்த சர்வர் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லான்ச் இன்ஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இந்த லான்ச் இன்ஸ்டன்ஸில் அந்த ப்ராசஸ் வந்து ஒவ்வொன்றா நடக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சூஸ் அன் அமேசான் மிஷின் இமேஜ், ஏஎம்ஐ. ஸோ இந்த ஏஎம்ஐயில் பொறுத்தவரையும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அப்ளிகேஷன் சர்வர், அப்ளிகேஷன்ஸ், இது எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். தட் மீன்ஸ் என்னென்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர், ஒரு ஓஎஸை தான் நம்ம அதை சொல்லலாம். இப்போ இந்த ஓஎஸில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கொடுத்துருப்பான். நீங்கள் எப்படி ஒரு ஓஎஸ் பூட்டபிள் பண்ணுறதுக்கு ஐஎஸ்ஓ ஃபார்மெட்டில் வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி அமேசானும் ஏஎம்ஐ ஃபார்மெட்டில் வச்சுருப்பான். அது மூலயமா நீங்கள் சர்வரை டிப்ளாய் பண்ணிக்கலாம். இப்போ இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மை ஏஎம்எஸ், ஏடபிள்யூஎஸ் மார்க்கெட் பிளேஸ், கம்யூனிட்டி ஏஎம்எஸ். ஸோ இதை பற்றி லேட்டராக நான் நிறைய விஷயத்த சொல்கிறேன். இப்போ வந்து டிப்ளாய்மெண்ட் சர்வீஸ்க்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டயர் ஒன்லி அப்படின்ற ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். இந்த ஃப்ரீ டயர் ஒன்லியில் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணோடனே அது ஃப்ரீ டயர் எலிஜிபிள் தான். தட் மீன்ஸ் என்னென்னா பில் அமௌண்ட் வந்து வராது. ஃபார் 350 ஹவர்ஸ்லேருந்து 750 ஹவர்ஸ் வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் யூஸ் பண்ண வந்து சார்ஜஸ் அப்ளை ஆகும். அந்த சார்ஜஸும் பார்த்திங்கன்னா மினிமம் லெவல் தான் இருக்கும். நீங்கள் இந்த ப்ராசஸ்லாம் யூஸ் பண்ணுறப்போ வந்து சர்வரை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பில் அமௌண்ட் வந்து ரைஸ் ஆகாது. பட் நீங்கள் சர்வரை ஸ்டார்ட் பண்ணியே வச்சுருந்தீங்கன்னா பில் அமௌண்ட் வந்து ரைஸ் ஆகும். அப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு பில் அமௌண்ட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா $1 தான் வரும். இப்போ இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஃப்ரீ டயர் ஒன்லி. இதில் அமேசான் லைனக்ஸ் 2 ஏஎம்ஐ அப்படின்ற ஒரு லைனக்ஸ் பிளாட்ஃபார்மை தான் நான் எடுக்க போகிறேன். ஸோ அதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதை செலக்ட் பண்ணோடனே ஆல் இன்ஸ்டன்சஸ் ஃபேமிலிஸ்னு சொல்லி வந்துடும். இது என்னென்னா ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷன். ஸோ இந்த இதுக்கு வந்து நான் எத்தனை ஜிபி ரேம் வேணும், எத்தனை ஜிபி ப்ராசஸர் வேணும், எத்தனை ப்ராசஸர் வேணும், இது எல்லாத்தையுமே நான் இதில் அசைன் பண்ணலாம். இப்போ இதில் ஃப்ரீ டயர் எலிஜிபிள் இருக்கிறனால நான் T2 மைக்ரோ யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா T2 ஸ்மால் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கலாம். அதில் என்னென்னா ஒரு விர்ச்சுவல் CPU 2 GB ரேம் இருக்கும். நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் நெக்ஸ்ட் கான்ஃபிகர் இன்ஸ்டன்ஸ் டீட்டெயில்ஸ். இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் டீட்டெயில்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பான். இதெல்லாம் 1 by 1 நீங்கள் அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸை டிப்ளாய் பண்ணுறப்ப தான் இதெல்லாம் என்னன்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அதர்வைஸ் வந்து நீங்கள் பார்க்கக்கூடியதுன்னா இந்த நெட்வொர்க் ஆப்ஷனு, சப்நெட், அதுக்கப்புறம் பப்ளிக் ஐபி, இது 3 ஆப்ஷனை மட்டும் செக் பண்ணிட்டா போதும். இந்த நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் அப்படின்றது அட் அ டைத்தில் உங்களுக்கு எத்தனை சர்வர் வேணுமோ அதை வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஒரு சர்வர் வேணும்னா 1 மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 2-3 வேணும் அப்படின்னா நீங்கள் 2-3 சூஸ் பண்ணிக்கலாம். அட் அ டைத்தில் 100 சர்வர்ஸ் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த நெட்வொர்க்கில் பொறுத்தவரை விபிசி அப்படின்றது தான் இதோடைய ரவுட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி, ரவுட்டர் மாதிரி, லைக் ரவுட்டர்னு சொல்லுவாங்க, அல்லது ஃபயர்வால்னு கூட சொல்லலாம். இப்போ இதில் வந்து சப்நெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நோ ப்ரிஃபரன்சஸ்ன்னு இருக்கும். இதில் வந்து 3 ஜோன்ஸ் இருக்கும். இது பேர் வந்து ஜோன்னு சொல்லுவோம். இது பேர் வந்து ரீஜியன்னு சொல்லுவோம். இந்த ரீஜியனுக்குள்ளே 3 ஜோன்ஸ் இருக்குது. அப்போ அந்த ரீஜியனுக்குள்ளே ஒவ்வொரு ரீஜியனையும் 3 ஜோன் இருக்குமா அப்படின்னா இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு மேலேயும் இருக்கும். இப்போ நார்த் ஒரிஜினல்லாம் பார்த்தீங்கன்னா 5 ஜோன் இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ஜோனை பொறுத்தவரையும் 2A அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஜோன் அப்படின்றது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்கள் கம்பெனிக்கு ஒரு 100 சர்வர்ஸ்கிட்ட நீங்கள் டிப்ளாய் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 100 சர்வர்ஸும் ஒரே இடத்துல நீங்கள் வச்சுக்கக்கூடாது, தனித்தனியாக பிரித்து வச்சுக்கணும். ஜோன் வைஸ் வந்து பிரித்து வச்சுக்கணும். ஏல வந்து 25%, பியில் ஒரு 25%, சியில் ஒரு 50%, இந்த மாதிரி வந்து பிரித்து வச்சுக்கலாம்.
ஸோ இதனால் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோனில் ஏதாவது ஃபெயிலியர் வந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக இன்னொரு ஜோன் வந்து அப்போ உங்களுக்கு ப்ராசஸ் வந்து ப்ராப்பராக கொடுக்கும். அந்த ப்ராசஸ்க்காக தான் அதை யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ அசைன் பப்ளிக் ஐபி. இந்த பப்ளிக் ஐபி எப்பயுமே வந்து யூஸ் சப்நெட் செட்டிங் எனேபிள் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் இருக்கும். இது எனேபிளாக இருந்தால் தான் உங்களால் ரிமோட்டில் ஆக்சஸ் பண்ண முடியும் த்ரூ இன்டர்நெட். இது எல்லாத்துக்குமே நெட்வொர்க் இன்டர்நெட்டு தான் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட் ஸ்டோரேஜ். ஸோ இந்த ஆட் ஸ்டோரேஜில் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்குற வால்யூம் டைப் வந்து ரூட் வால்யூம். ஸோ இதில் வந்து 8 GB ரேம் இருக்கும், 8 GB ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ் டிஃபால்ட்டாக. ஏன்னா இது வந்து கோர் மோடில் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். கோர் மோட் மீன்ஸ் டெர்மினல் மோட்னு சொல்லுவோம், கை மோடே இருக்காது. GUI மோடுன்னு சொல்லுவோம்ல, கை மோட், அதை தான் சொல்கிறேன். கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ இதை வந்து மினிமம் லெவல் 8 GB இதிலிருந்தே ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறதுனால மினிமம் லெவல் 8 GB வச்சு நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னா அடிஷ்னலாக வால்யூமை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஹார்ட் ட்ரைவ், இன்னொரு ஹார்ட் ட்ரைவாக. இந்த ஃபஸ்ட்டு ஹார்ட் ட்ரைவில் யூஸ் பண்ணக்கூடிய ரூட்டுன்ற வால்யூமில் தான் OS உட்காந்துருக்கும், சர்வர் OS. அதுக்கப்புறம் கிளிக் ஆட் டேக்ஸ். ஸோ இந்த ஆட் டேக்ஸில் வந்து இந்த நேம் ஃபங்க்ஷன்ஸை டெலிவரி பண்ணணும். என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேம் இதில் வந்து என்ன ப்ராசஸ், EC2 அமேசான் லினக்ஸ் 1 அப்படின்ற ஒரு நேம் வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி ஆட் அனதர் டேக்னா டிஸ்கிரிப்ஷன் மாதிரி. ஸோ அந்த சர்வருடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுக்கலாம். அது என்ன கர்னலில் ரன் ஆகுது, அது என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அமேசான் வெர்ஷன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம், ப்ராசஸர், ரேம், அதோடைய ஸ்பீட் ரேஞ்ச் எல்லாத்தையுமே இந்த டேக்கில் வந்து தேவையானக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதில் நான் வந்து சிம்பிளாக ஒரு நேம் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன் எனக்கு தெரியப்படுத்துறதுக்காக. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கான்ஃபிகர் செக்யூரிட்டி குரூப். ஸோ இந்த செக்யூரிட்டி குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் முக்கியமானது, லைக் அ ஃபயர்வால் மாதிரி. இந்த செக்யூரிட்டி குரூப்பில் நம்ம கொடுக்கக்கூடிய ரூல்ஸை வச்சு தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும் அந்த சர்வரில். அப்போ அதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ரூலை வந்து நம்ம டிப்ளாய் பண்ணணும். இந்த ரூலுக்கு வந்து ஒரு நேம் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ லினக்ஸ் சர்வர் குரூப்ஸ் 1 அப்படின்றத கொடுக்கலாம். அதே நேமை வந்து டெஸ்கிரிப்ஷனாகவும் நீங்கள் வந்து அசைன் பண்ணலாம். ஸோ இதில் வந்து SSH ஃபஸ்ட்டு செக்யூஷல்னு சொல்லுவாங்க, TCP ப்ரோட்டோக்கால் எந்த இடத்துலேருந்து ஆக்சஸ் பண்ணணும். இந்த 00னா ஸ்டாட்டிக் ரவுட் மாதிரி. தட் மீன்ஸ் என்னென்னா எல்லாத்துக்குமே ரவுட் ஆகும், பர்டிகுலராக ஒரு நெட்வொர்க்கு மட்டும் ரவுட் ஆகாமல் எல்லா நெட்வொர்க்கும் ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுக்கக்கூடிய தான் 00 அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த ரூலில் வந்து ஆட் ரூல்னு கொடுத்தீங்கன்னா இதில் லாட் ஆஃப் திங்ஸ் இருக்குது. இதில் வந்து நீங்கள் சர்வீசஸ் ஏதாவது அப்பாச்சி சர்வீஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா HTTPS ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நீங்கள் கொடுத்துட்டு ரிவ்யூ அண்ட் லான்ச். ஸோ இந்த லான்ச் கொடுத்தோடனே இந்த ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும், டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதில் வந்து இன்னொரு செக்யூரிட்டி குரூப் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை இவங்க கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் ரூல்ஸ் வந்து எனேபிள் பண்ணணும், MySQL டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய திங்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கிளிக் லான்ச். இந்த லான்ச் கொடுத்த உடனே இதில் வந்து ஒரு கீ பேர் வரும். இந்த கீ பேர் பார்த்தீங்கன்னா பப்ளிக் கீன்னு சொல்லுவாங்க, PM ஃபைல். ஸோ கிரியேட் ஏ நியூ கீ பேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு லினக்ஸ் கீ 1 அப்படின்ற ஒரு ப்ராசஸை கொடுத்துட்டு நேமை கொடுத்துட்டு டவுன்லோட் கீ பேர். ஸோ இந்த டவுன்லோட் கீ பேரில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும் ஃபஸ்ட் திங். ஸோ இங்கே டவுன்லோட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் லான்ச் இன்ஸ்டன்சஸ். ஸோ இன்ஸ்டன்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணுது. இந்த ப்ராசஸ் முடிஞ்சோடனே இந்த மாதிரி தி ஃபாலோவிங் இன்ஸ்டன்ஸ் லான்ச்சஸ் ஹேவ் பீன் இனிஷியேட்டட்னு சொல்லியிருக்கோம். அதில் வந்து அந்த ஒரு ஐடி நம்பர் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து இன்ஸ்டாலேஷன், அதாவது டிப்ளாய்மெண்ட் ஸ்டேஜ் வந்து நடந்துகிட்ருக்கும். இந்த இடத்துல ஸ்டேட்டஸ் செக்னு ஒன்று இருக்கும். இந்த ஸ்டேட்டஸ் செக் வந்து 2/2 அப்படின்னு சொல்லி ரைட் மாறு டிக் போட்டிருக்கும். இந்த இடத்துல ரன்னிங்கிற ப்ராசஸ் வரும். இந்த இடத்துல 2/2 செக்ஸ்ன்னு சொல்லி வரும். அது வரையும் ஜஸ்ட் வெயிட் பண்ணணும். அது வெயிட் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் டவுன்லோட் பண்ண கீ ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. இந்த கீ ஃபைலை வந்து பத்திரப்படுத்தி வச்சுருக்கணும்.
ஸோ இந்த ஒரு கீ ஃபைலை வச்சு எத்தனை சர்வரை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த கீ ஃபைல் வந்து தொலைஞ்சிருச்சு, அதாவது கரப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டன்ஸில் வந்து டிப்ளாய் பண்ணி வச்சுருப்பீங்க. நிறைய டேட்டா பேஸஸோ வச்சுருக்கலாம், இல்லை வந்து வெப் சர்வீசஸ் ஓரியன்டாக எதுனாலும் வச்சுருக்கலாம். அப்போ அந்த சமயத்தில் நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்ப அந்த கீ இல்லாமல் ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுக்காக திருப்பியும் ஒரு புது சர்வரை லான்ச் பண்ணி பழைய மாதிரி எல்லா கான்ஃபிகரேஷனும் பண்ணிவிட்டு டேட்டாவை பேக்கப் எடுக்கணும். அந்த மாதிரிலாம் செய்யணுன்னா அது நிறைய ப்ராசஸ் ஆகும். ஸோ அதுக்காக இப்போ இதை தொலைச்சிட்டோம்னா நம்ம அந்த பழைய சர்வரை எடுக்க முடியாதுன்னு அப்படின்னு சொல்லி கிடையாது. அந்த பழைய சர்வரை பேக்கப் எடுத்து, அதாவது ஸ்னாப்ஷாட், அதுக்கு ஒரு சில ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸை கொடுத்து திருப்பியும் புதுசாக ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணுற மாதிரி ப்ராசஸ் பண்ணணும். அது வரையும் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போ இதை பிஎம் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன், அதாவது பப்ளிக் கீ ஃபைல்னு சொல்லுவாங்க. இதை ரைட் கிளிக் பண்ணி சேஃபான ஒரு இடத்துல வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டின்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். இந்த பட்டின்ற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த பப்ளிக் கீ ஃபைல், அதாவது பிஎம் ஃபைலை வந்து பிபிகே ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுவேன். அதாவது என்கிரிப்டடாக இருக்கிறத டிக்ரிப்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது என்னென்னா பட்டிஜென் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் ரன்னுன்ற ஒரு ஆப்ஷனில் கொடுத்துட்டு லோட். ஸோ இந்த லோடில் வந்து நான் டவுன்லோட்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் போய்ட்டு நான் வெரிஃபை பண்ணும் ஆல் ஃபைல்ஸ். அதில் லைனக்ஸ் கீ ஓப்பன். ஓகே, இதை வந்து சேவ் ப்ரைவேட் கீன்னு கொடுப்போம். சேவ் ப்ரைவேட் கீ வந்து ப்ரைவேட் கீயாக கன்வெர்ட் ஆகும். Q1 ப்ரைவேட் சேவ். ஸோ தென் க்ளோஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பட்டின்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைல். ஸோ அதை ரன் கொடுத்துட்டு இதில் SSHன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆத்தன்டிகேஷனில் ப்ரௌஸ்ன்ற ஒரு ஆப்ஷனில் போயிட்டு அகெயின் எந்த இடத்துல வச்சுருக்கீங்களோ அதை ஓப்பன் பண்ணணும். டவுன்லோட்ஸில் அந்த பிபிகே ஃபைல் இருக்கா, அதை ஓப்பன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனில் செகண்ட்ஸ் பிட்வீன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து 3500 செகண்ட் கொடுத்துக்கலாம். இது ஏன் அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்கள் அந்த சர்வர் லான்ச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஐடியில் வச்சுருந்தீங்கன்னா, எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஐடியிலாகவே இருக்குது அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் திருப்பியும் அதில் கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப திருப்பியும் லான்ச், அதாவது பட்டியை யூஸ் பண்ணி லான்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் விண்டோ அப்பியரன்ஸ், அதில் வந்துட்டு உங்களுடைய ஃபாண்ட் சைஸ் சிறுசாக இருக்கும். அது உங்களுக்கு நார்மல் சைஸுக்கு வேணும்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு செஷனில் போயிடணும். இந்த செஷனில் வந்து ஹோஸ்ட் நேம்னு இருக்கும். இந்த அமேசானுக்கு வந்து டிஃபால்ட் யூசர் நேம் என்னென்னா EC2-user. டிஃபால்ட் நேம் வந்து EC2-user. அந்த அட்டுன்றது ஐபி அட்ரஸ் கொடுக்குறதுக்காக அதை கொடுத்துருக்கேன். இதே இது வந்து நிறைய லைனக்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும். உபுண்டு CentOS இருக்கும். அதுக்கெல்லாம் CentOSனால் CentOS at, உபுண்டுனா உபுண்டு at அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து இனிஷியேட் ஆகுது. ஸோ 2x2 செக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த கீழே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அது டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பான். என்ன இன்ஸ்டன்ஸ் ஐடி, பப்ளிக் IPv4 அட்ரஸ், இந்த அட்ரஸ் தான் நம்மளுக்கு முக்கியமானது. இதுக்கு ஒரு ப்ரைவேட் அட்ரஸும் இருக்கும். ஸோ இது நெட்வொர்க்கிங் கான்செப்ட் படிக்கிறப்ப இதெல்லாம் என்னன்றது உங்களுக்கு கிளியர் கட்டாக புரியும். இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த பப்ளிக் IP அட்ரஸை காப்பி பண்ண போகிறேன். காப்பி பண்ணிவிட்டு என்னுடைய பட்டி, இந்த பட்டி கான்ஃபிகரேஷன்ஸ் இங்கே இருக்குது, அதில் இதை பேஸ்ட் பண்ணிக்குவேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓப்பன். ஸோ இதை ஓப்பன் கொடுத்த உடனே செக்யூரிட்டி அலர்ட் கேட்கும். எஸ் அது கொடுத்துடணும். ஸோ இப்போ இது லான்ச் ஆயிடுச்சு. இது லான்ச் ஆனோடனே நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது இருக்குது. சூப்பர் யூசர் டூ sudo su அப்படின்ற ஒரு கமாண்ட் கொடுத்து ஃபுல் ப்ரிவிலேஜஸோட லாகின் பண்ணிக்கலாம். ஸோ அதை லாகின் பண்ணிவிட்டு பேக்கேஜஸ் அப்டேஷனுக்கு என்னென்ன கமாண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுமோ அதை கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். சர்வரை டிப்ளாய் பண்ணுறதுக்கு அப்பாச்சி சர்வர் வேணும், MySQL சர்வர் வேணும்னா அது எல்லா பேக்கேஜையும் இதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு சர்வர்ஸை வந்து லான்ச் பண்ணணும்.
ஸோ இந்த ப்ராசஸை மட்டும் பண்ணால் போதும், ப்ராப்பராக இதை ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ AWS க்ளவுட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ வந்து எல்லாமே அதில் இருக்குது. அதுதான் வந்து பூம் ஆகிட்டுருக்கு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரீஸ் வைஸ் வந்து நார்மலாக ஃபிசிக்கல் சர்வரை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு பதிலாக எல்லாருமே க்ளவுடுக்கு வந்து மைக்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா, ஃபிசிக்கலாக வந்து எதுவுமே இங்கே மெயின்டைன் பண்ண அவசியம் இல்லை, எல்லாமே வந்து AWSல மெயின்டைன் பண்ணிக்கலாம். செக்யூரிட்டி வைஸ் வந்து இது கொஞ்சம் ஹையர் எண்டாக தான் இருக்குது. தேவைப்பட்டாலும் நம்ம வந்து அதுக்கு மேலே அவன் சப்போர்ட் பண்ணுறதுக்கு AWS ஃபயர்வால்ன்ற ஒரு கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம சேஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த DDoS அட்டாக்ஸ்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ வந்து க்ளவுட் ஃப்ரண்ட் CDN கான்செப்ட் இருக்குது, க்ளவுட் ஃப்ரண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த க்ளவுட் ஃப்ரண்ட் கான்செப்டெல்லாம் இதில் யூஸ் பண்ணி சேஃபாக இதை வச்சுக்கலாம் அந்த சர்வர்ஸை. ஸோ இதில் என்ன ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா, பட்ஜெட் வைஸ் பார்க்குறப்ப இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை காட்டிலும் இதில் வந்து மோர் பெனிஃபிட்டாக இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு சர்வரை பர்ச்சேஸ் பண்ணி இயர்லி ஒன்ஸ் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் காஸ்ட் ஆகிறத காட்டிலும் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் மேனேஜ்மெண்ட் காஸ்ட் மட்டும்தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அந்த ப்ராஜெக்ட் அப்போதைக்கு இல்லைன்னா அந்த சர்வரை ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சைலண்ட் ஃபியூச்சர்ஸ். ஸோ அது போக வந்து நிறையா இருக்குது. சர்வரே இல்லாமல் சர்வர்லெஸ் கம்ப்யூட்டிங்கும் AWSல செய்யலாம். ஸோ க்ளவுட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பப்ளிக் க்ளவுடில் AWS, Azure, Google இந்த மாதிரி 3 விதத்தில் இருக்குது. AWS அண்ட் Azure தான் ரொம்ப வந்து அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் கம்பெனி வைஸ். ஸோ இதை வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சரி, பிளாட்ஃபார்மும் சரி, சாஃப்ட்வேரும் சரி, ஸோ இது 3மே வந்து டெடிக்கேட்டடாக உங்களுக்கு கொடுக்குறனால உங்களால் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.